இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டீல் இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவள் ஒரு பைத்தியக்கார பொண்ணு தான். அங்கே மரத்து மேலே ஏறி உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது அவங்க ஸ்டெப் மதர் ஒரு வயசான ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டு அவளை சேல்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணு பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா, நீ வந்துட்டு காசு கொடு, நீ கூட்டிகிட்டு போன்னு சொல்லும்போது ஹீரோயின் அப்படியே அங்கே ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயமாயிட்டு இருக்கும்போது பொண்ணு வந்துட்டு பார்க்க என்னமோ மாதிரி இருக்கான்ல, யோசிக்காத, காசை கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போ, உனக்கு நல்லா யூஸ் ஆவான்னு சொல்லும்போது அந்த ஆளுமே பொண்ணு பார்க்க நல்லா சின்ன பொண்ணாக இருக்காளான்னு சொல்லிட்டு காசு எல்லாமே எடுத்துட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயினோட பையன் சூச்சு வந்துடுறான். வேமா பிடிச்சி அவங்கள தள்ளி விட்டுட்டு அது என்னோட அம்மான்னு சொல்லிட்டு அங்கே வந்து வேமா வந்து காப்பாற்றிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் கீழே விழுந்து அடிப்பட்டதில்ல, அவளுக்கு பைத்தியம் தெரிஞ்சிருது போல. அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிட்றத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. பிள்ளையான்னு சொல்லிட்டு அப்போதான் அவளுக்கு பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் வருது. ஹீரோயின் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவள் வீட்டுக்கு வரும்போது அவளுக்கு யாரோ ட்ரிங்க்ஸில் ட்ரக் கலந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டேன். ஒரு மாதிரி அங்கே வந்துட்டு இருக்கப்ப அதே இடத்துல தான் நம்மளோட ஹீரோ ஃபூஷன் அங்கே வந்துட்டு இருந்திருக்கான். அப்போ அவனை பார்த்துட்டு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்ததும் நீ என்ன பண்ணிட்டுருக்க, வேலைக்கு போன்னு சொன்னதுமே ஹீரோயின் பட் அங்கே ட்ரக்கில் இருக்கான்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ணியிருக்கான். ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவேன், நான் சவுத் சைடில் இருக்கிற மிலிட்ரியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்தா அங்கே ஒரு லெட்ரு மட்டும்தான் இருக்குது, அட்ரஸ் எழுதியிருக்கு, அவனை ஆளை காணும். அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இப்போ இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்லாவே ரியலைஸ் ஆயிடுது. பையனை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்போ பாஸ்டில் திரும்பவுமே ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அந்த பேபியை வந்து அவங்க ஸ்டெப் மதர் விற்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஹீரோயின் ஸ்டாப் பண்ணும்போது தான் அவங்க பிடிச்சி தள்ளி விட்டதில் தலையில் அடிபட்டு அவங்க வந்துட்டு பைத்தியமாக மாறி இருக்கா. இப்போ அதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அந்த லேடி இன்னுமே அந்த ஆள்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு நம்ம ஹீரோயினை விற்க வைக்கிறப்ப அந்த பையன் வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ண பார்த்ததும் நீ என்ன வந்துட்டு தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அந்த பையனை அடிக்க போகிறப்ப ஹீரோயின் அங்கே வேமா வந்து கையப்பிடிச்சிடுறா. என்ன பைத்தியம் தெரிஞ்சிருச்சான்னு அவங்க பார்த்ததும் இவங்ககிட்ட சும்மா பைத்தியம் ஏதாவது ஆக்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே வேமா வந்துட்டு அந்த ஆளோட ஸ்டிக்கை பிடிங்கி பயங்கரமாக போட்டு அடிச்சிட்ருக்கா. பைத்தியம் தானேன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிட்டோன்றதுக்காக. ஸோ அவங்க அப்பாங்க ஓடி வந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உங்கள் அம்மா மேலே கையை வைப்பியான்னு சொன்னதுமே இந்த ஆளுமே கூட்டுக்கலவாணி தானே, இந்த ஆளும் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு அடிச்சுட்டு அந்த அவளை வாங்க வந்து அந்த பர்சனுமே போட்டு அங்கே அடி வெளுத்து விட்றா. எல்லாருமே அரண்டு அங்கே ஓடி போயிடுறாங்க. இப்போ நீ வந்துட்டு இதுக்கப்புறம் எதுவுமே கவலைப்படாத, அம்மா உன்னை எப்பயுமே நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லும்போது அம்மா நான் உங்களுக்காக ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா அங்கே ஒரு ப்ரெட்டை வந்துட்டு அவன் தெரியாமல் மறைச்சி வச்சுருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. பையன் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டிருப்பான்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வெயிட் பண்ணு, உனக்கு நான் நல்லா வேறு ஃபுட்டு தரேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபுட் எல்லாமே அங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கா. ஸோ வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாமே பார்த்ததுமே இவள் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கினது தான், பட் இவளுக்கு மூளை சரியில்லாமல் போயிடுச்சுன்னு எல்லாத்தையும் தூக்கி அவங்களோட ஸ்டெப் பிரதருக்கு கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கப்புறம் அது நடக்காது, நான் வந்துட்டு எனக்கு என்ன சொந்தமோ அதை எல்லாத்தையும் எனக்கே திரும்ப ரிட்டன் கொண்டு வந்தாகணும், ஃபஸ்ட்டு என் பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே அந்த பால் ப்ரெட்டு எல்லாமே அவள் எடுத்து கொடுக்குறா. சரி நீ எப்படி வந்துட்டு காசு எல்லாமே ரெடி பண்ணுவ அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அம்மா நான் வந்துட்டு சைடில் அங்கே போயிட்டு இரும்புதெல்லாம் கிடைக்கும், அப்புறம் பிளாஸ்டிக் பாட்டில் இது எல்லாமே எடுத்து விலைக்கு போட்டு உங்களுக்காக வந்துட்டு நிறைய காசு சேர்த்து வச்சுருக்கேன், இன்னும் கொஞ்சம் காசு சேர்ந்ததுமே உங்களுக்கு நல்ல நான் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேமான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்பவே எமோஷனல் ஆகிடுறா. என் பிள்ளை நான் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு ஏன் அப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்ப நம்ம ஹீரோவுக்கு தான் அவள் வந்து டைம் லெட்ரு போட்டிருக்கா, பட் ஒரு டைம் கூட வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பதில் வரல. அப்படின்னு அந்த ஆள் என்னை கலட்டி விட பார்க்குறாரான்னு சொல்லிட்டு இவ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. ஸோ அப்போ அங்கே அவங்க பிரதர் அங்கே வந்து நான் என்ன வந்துட்டு இதெல்லாம் எடுத்து நீ சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திமிர அங்கே பேசிட்டு அங்கே வந்துட்டு அடிக்க வந்ததுமே அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு பயங்கரமாக போட்டு அவனை அடி வெளுத்து விட்றா. அவங்க வந்துட்டு என்ன தெரியும் தான் நீ இப்படி வந்துட்டு பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே பக்கத்து வீட்டு ஆன்ட்டி வேறு வர்றாங்க. இவன் வந்துட்டு ரொம்பவே மோசமானவேமா, எப்போ பார்த்தாலுமே உன் பிள்ளை என்ன மாதிரி கொடுமைப்படுத்துவான்னு தெரியுமான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்காங்க. குளிர் கூட பார்க்காம அந்த பிள்ளையை வெளியே தவிக்க விடுவான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு இன்னுமே ஆத்திரம் அதிகமாகிட்டு போட்டாங்க அடி வெளுத்துட்ருக்கா. என்ன தைரியம் தான் என் பிள்ளைக்கு இப்படி பண்ணுவிடான்னு சொல்லிட்டு அவன் நான் இப்போ உங்களை என்ன பண்ணுறேன் பாரு, கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓடும்போது ஆன்ட்டிகிட்ட இத்தனை நாளாக என் பிள்ளையை நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு தேங்க்யூன்னு
ஆச்சுன்னு சொன்னதும் அவங்க ரொம்ப எமோஷன் ஆகிட்டு ஹக் பண்ணிட்டு அப்படின்னா உனக்கு நல்லா ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் ஆமான்னு சொல்லிட்டேக்கா. அப்பாங்க நீ இதுக்கப்புறம் கவலைப்படாத, சரி ஓகே, இந்த பிள்ளைய பற்றின விஷயங்கள் உனக்கு தெரியுமா இல்லையா, அவங்க அப்பா யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவரை பற்றி எனக்கு தெரியும், அவரோட பேர் பூஷன், மிலிட்ரியில் தான் ஒர்க் பண்ணுறாருன்னு சொன்னதும் அப்படின்னா சரி, நான் எனக்கு ஆதரவாக நான் எல்லாமே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், குழந்தைய மட்டும் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் எதிராக கமிஷன்லையுமே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொன்னதும் ரொம்பவே தேங்க்யூ ஆண்டி, பட் நான் பார்த்துக்கிறேன், பட் என் பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னா எனக்கு மேரேஜ் ஆகணும், ரிஜிஸ்டர் ஆகணும்ல, அதெல்லாம் நான் பண்ணி முடிக்கணும், ஒன்று என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கா இல்லையான்னு சொன்னதும் இல்லைம்மா வேலை இல்லாமல் தான் இருக்கான்னு சொன்னதுமே அப்படின்னா நான் என்னோட ஜாப்பை உங்கள் பொண்ணுக்கு கொடுத்துட்டு அந்த மிலிட்ரி கேம்ப்க்கு கிளம்புறேன்னு சொன்னதுமே நீ என்ன பேசிகிட்டு இருக்கா, அப்புறம் உன் பிள்ளைய பார்த்துக்க நீ வேலைக்கு என்ன பண்ணுவேன்னு சொன்னதுமே இருக்கட்டும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு என் பிள்ளைக்கு அப்பா வேணும், நான் அதை தான் பார்க்குறோம், வேலை அதுக்கப்புறம் நான் தேடிக்கிருவேன்னு சொல்லும்போது அவங்களுமே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பட் நான் அதுக்கு பதிலாக காசு கொடுப்பேன், நீ வேணான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அவன் ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து என்னை போட்டு பயங்கரமாக அடித்தாங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப நர்வஸ் ஆகிடுறா, ஏதாச்சும் பிரச்சனை ஆயிருமேன்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி அங்கே ட்ராமா பண்ணுறா. இந்த பையனுமே இவர் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தா எங்களை போட்டு அடித்து டார்ச்சர் பண்ணுறாரு, எங்கள் அம்மா பைத்தியன்ற வாசி அவங்களையுமே இவர் ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு, என்னை சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாருன்னு சொன்னதும் அந்த ஆன்ட்டியுமே அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு ஆமாம் இவர் ரொம்ப கொடுமைக்காரன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. காப்பாற்ற வந்த என்னையுமே மரியாதைலாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவங்க நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொன்னதும் பொய்யா பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேருன்னு சொன்னதும் இவனை அடிச்சு இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகும்போது அப்போ அவங்க அம்மாவும் அப்பாவுமே வந்துடுறாங்க. என் புள்ள மேலே இப்போ பொய்யா பழைய பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும் உங்கள் பையன் பண்ணதுக்கு எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குது, சப்போர்ட் பண்ணுறீங்களா, நீங்கள் உள்ளே வரீங்களான்னு சொன்னதுமே அவங்க பேசாமல் ரொம்பவே அமைதியாகிடுறாங்க, மாட்டிக்குவோமேன்னு சொல்லிட்டு. அப்பாங்க ஹீரோயினை போய் அந்த லேடி அடிக்க போகிறப்ப அந்த ஆன்ட்டி வந்துடுறாங்க. அவன் மேலே கையை வச்சேன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் ஐயோ என் புள்ள ஜெயிலுக்கு போயிட்டானேன்னு சொன்னதுமே நீ எதுக்காக இப்போ இவ்வளோ தூரத்துக்கு ட்ராமா பண்ணிட்டு இருக்க, ஃபஸ்ட்டு பையனை காப்பாற்றணும்னா வா அப்படின்ற சைட்டு அந்தால் போனதும் இந்த லேடியுமே பின்னாடியே போயிட்டுருக்காங்க. என்ன கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோயின்மே இதான் சான்ஸ், நான் கண்டிப்பாக எல்லாமே சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எழுதி கொடுத்துட்டு நீங்கள் இதுக்கப்புறம் ஒர்க் பண்ணலாம் ஓகேவா, அங்கே போய் உங்கள் பொண்ணு வேலைக்கு இப்போ சேர்த்துக்கோங்கன்னு சொன்னதும் அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளுக்கு பணம் எல்லாமே கொடுக்குறாங்க, இதை கூட்டிகிட்டு போகிறதுக்கு செலவுக்காக வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. பட் அங்கே எவ்வளோ செலவுக்காகுமோ அந்த காசை மட்டும்தான் அவன் பண்ணிட்டு இருக்கா. பட் அவங்க இது எல்லாமே உனக்கு தான், நீயே வச்சுக்கோ, வேணான்னு சொல்லக்கூடாது புரியுதா, நீ உன் பிள்ளை நல்லா இருந்தால் எனக்கு ஹாப்பின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயின் எப்படி ரொம்ப சந்தோஷமாக உனக்கு அப்படின்ற சொல்லிட்டு திரும்ப அவங்க பிரதரை மட்டும் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக போகிறா. நார்த்து சைடில் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் போல் ஒர்க்கு, அங்கே முக்கால்வாசி போகிறதுக்கே யோசிப்பாங்க. பட் என் பிரதர் அங்கே தான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றான்னு சொல்லிட்டு அங்கே சைன் பண்ணி கொடுத்து அங்கே பணத்தையும் வாங்கிக்கிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சுக்கா, நீ பண்ணதுக்கு பாருடா, நீ அங்கே போய் வேலை பார்த்தே சாக்கணுன்ட்டான்னு சொல்லிட்டு போகிறா. அம்மா என் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குமான்னு சொன்னதும் பட் உன்னோட தாத்தா பாட்டியை நம்ம எப்படி சும்மா விடுறதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா அவங்க அப்பாட்ட கோவப்படுறாங்க, இத்தனை பிரச்சனைக்கு காரணமே அவள் தான் என் பிள்ளைய ஜெயிலில் தூக்கி போட்டா, நான் அவளை சும்மா விட மாட்டேன், அவளுக்கு நான் ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுத்து தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆள்கிட்ட நான் அவளை காசுக்கு விற்றுருவேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் உங்கள் பிளானில் உங்களவே மாட்ட வைக்கிறேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே காஃபி எல்லாமே கொண்டு கொடுத்துட்டு இதை குடிங்கன்னு சொன்னதோ அம்மாவும் பிள்ளையுமே ஓகேன்னு சொல்லிட்டு அதை வாங்கி குடிச்சா கொஞ்ச நேரத்தில் மயக்கமானதுமே இந்த லேடி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஹீரோயினுக்காக ட்ரெஸ்ஸை போட போனால் ஹீரோயின் கட்டையை எடுத்து அடிச்சுட்டு அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு கையெல்லாமே கட்டி விட்றா. பிறகு தாத்தா உங்களுக்காக நான் சூப் கொண்டு வந்திருக்கேன், அந்த பையன் கொண்டு போய் கொடுத்தா அந்த ஆளுமே மயக்கமாயிடுறாரு. ஹீரோயினை அனுப்பி விட்ற அந்த வண்டியில் உட்கார வச்சு அங்கே அந்த லேடியை அனுப்பி விட்றாங்க. பிறகு வீட்டில் இருக்க எல்லா திங்ஸையுமே ஹீரோயினுக்கு தூக்கிட்டு போயிடுறா. அப்பா எந்திரிச்சு பார்த்துட்டு ஐயோ வீட்டில் இருக்க ஒரு பொருளையுமே காணுமே, எல்லாமே திருடு போயிருச்சான்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கே பயங்கரமாக கத்தி அழுதுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம சூச்சு தாத்தா நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, பாட்டி வெட்டிங் ட்ரெஸ்லாம் போட்டு அன்றைக்கி பர்சனோட சேர்ந்து போனாங்க, ஐ திங்க் அவங்க தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னு சொன்னதோ அதை கேட்டுட்டு அந்த ஆள் நம்பவே முடியல, நான் கொல்ல விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனால் ஊரில் இருக்கவங்க எல்லாருமே பொண்டாட்டி வேற ஒருத்தன் கூட ஓடி போயிட்டா, வீட்டில் இருக்க பொருளையும் தூக்கிட்டு போயிட்டாலாக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிண்டல் பண்ணதுமே நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த ஆள் வேகமாக போயிட்டுருக்கான். ரூமில் பார்த்தா அங்கே கையெல்லாமே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அந்த ஆள் நல்லா தண்ணி போட்டுட்டு வந்த வாசி ஹீரோயின் நினச்சிட்டு அவங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததும் அங்கே
அங்கே ஹீரோயினோட அப்பா வந்து பயங்கரமாக போட்டு அடிச்சு அங்கே வந்து சண்டை வந்துட்டுருக்கு. அங்கே வந்துட்டு போலீஸுமே வந்துடுறாங்க. என்ன வந்துட்டு பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும், இவன் என் பொண்டாட்டி என் வீட்டில் இருக்க பொருள் எல்லாத்தையும் கிட்னாப் பண்ணி கொண்டு வந்துட்டான்னு சொன்னதுமே, உங்கள் பொண்டாட்டி இங்கே வந்துட்டு இருக்காங்க, நான் பொருளை வந்துட்டு யார் தூக்கிட்டு வந்திருக்க மாட்டாங்க, வீட்டில் இருக்க பொருள் எல்லாமே இங்கே இருக்குன்னா அவங்க தானே கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொன்னதும், ஹீரோயினை பார்த்து இவ தான் இதெல்லாமே பண்ணாங்கன்னு சொன்னதும், ஹீரோயின் பைத்தியம் மாதிரி நான்லாம் எதுவும் பண்ணலை, ஐயோ இது எல்லாமே என்னோட திங்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு ட்ராமா பண்ணுறா. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் பொண்டாட்டியுமே தான் சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி அவங்க 2 பேர்த்தையுமே இழுத்துட்டு போயிடுறாங்க. அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. அப்போ எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு வழி பண்ணணும், அந்த ஆள் மட்டும் எஸ்கேப் ஆகுறதா ஆன்ட்டின்னு சொன்னதுமே, அந்த ஆள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தானே வருவான், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டிச்சிங் எல்லாமே போட்டுட்டு இருந்தா அந்த அடிப்பட்டதில்ல. அங்கே பயங்கரமாக இருந்தாலும் கத்துனதுமே போலீஸ் கேட்குறாரு, மயக்க மருந்து கொடுத்து பண்ண மாட்டாங்களா, இப்படியே பண்ணுவாங்களான்னு சொன்னதும், இது சின்ன அடிதான் இதுக்கெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வாய முடியான்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சுட்டு அங்கே ஸ்டிச்சிங் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே பிளட் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் இந்த டிஎன்ஏ இது மாதிரிலாம் இல்லை, பிளட் குரூப்பை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க போல். உங்கள் பிரதரோட பிளட் குரூப் ஓ பாசிட்டிவ்னு வந்திருக்கு, உங்கள் அப்பாவோடது ஏபி தான், பட் எப்படி வந்துட்டு சேமாக இருக்கும், புள்ள வந்துட்டு ஒன்றா இருக்க சான்ஸ் இல்லையேன்னு சொன்னதும், அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து பிறந்த பிள்ளையே இல்லை, அந்த லேடி ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, இந்த ஆளை நான் என்ன பண்ணுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட போய், நீங்கள் வந்துட்டு யாருக்காக வந்து இதெல்லாம் பண்ணீங்க, அந்த லேடியோட பேச்சை கேட்டு சொந்த பொண்ணவே பாடப்படுத்துனீங்களே, இங்கே பாருங்கள் உங்கள் பையன் சொல்லிட்டு இருக்கவங்க உங்கள் பையனே கிடையாது, இது என்னன்னு சொல்லிட்டு கேட்டதும் அந்த ஆள் அதை கேட்டுட்டு ஷாக் ஆகி போயிட்டு டாக்டர்கிட்ட இது என்னன்னு சொன்னதுமே, ஆமாம் அவர் உங்கள் பையனே இல்லை வேற ஒருத்தவங்களோட பையன் சொன்னதுமே, அந்த ஆளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோயின் பெத்த பொண்ணை விட்டுட்டு மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் இதான் கேதி, என் மூஞ்சில் நீங்கள் முழிக்காதீங்கன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கேருந்து போகிறா. அந்த ஆள் அங்கே பிளட்டாக வாமிட் எடுத்து அவனுமே வந்துட்டு அங்கே மயக்கமாகி செத்து போயிடுறான். ஸோ ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கா, எல்லாத்தையுமே நான் வந்துட்டு பழி வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அந்த ஆன்ட்டி வந்து நீயும் பிள்ளையும் பத்திரமா போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு அங்கே ட்ரெயின் ஏற்றி விடுறாங்க. நீ சேஃப்டியாக இருக்கணும், என்னன்னாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்கிறாங்க. அந்த பையன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அம்மா இருக்கே நீ ஒன்றும் கவலைப்படாத, அம்மா பார்த்துக்குவேன்னு சொல்கிறா. அம்மா ஒருவேளை நம்மளால் அப்பாவை பார்க்க முடியலன்னு சொன்னதுமே, நீ ஏன் கவலைப்படுற, அம்மா இருக்கேன்ல எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னு அவள் சொல்லிட்டேக்கா. காமிக்கிறாங்க. பார்த்தா அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது மூஞ்சில் தண்ணி தூக்கி ஊற்றிட்டு, உங்கள் அப்பா வந்துட்டு இப்படி இறந்து போயிட்டார், அம்மாவை ஜெயிலில் போட்டாங்க, உன்னை நார்த் சைடில் வேலைக்காக வந்துட்டு ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, என்ன வந்து உட்காந்துட்டு இருக்க முத கிளம்புன்னு சொன்னதும், நான் போக மாட்டேன், போனால் நான் கண்டிப்பாக வந்துட்டு செத்து போயிடுவேங்கன்னு சொன்னதுமே, நீ கண்டிப்பாக இங்கே ஒர்க்குக்கு போய் தாகணும்னு சொல்லிட்டு அவனையுமே வம்பு பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. பிறகு ட்ரெயினில் பார்த்தா நம்ம ஹீரோயின் உட்கார்ற இடத்துல ஒரு சொட்டமண்டை உட்காந்துட்டு எந்திரிக்க மாட்டான். ஸோ ரொம்பவே ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஏன் உங்களுக்குலாம் வேற சேர் வந்துட்டு கிடைக்காதா, போய் அங்கே போய் உட்காருங்க இல்லை ஓரமாக உட்காருங்கன்னு சொல்லிட்டு திமிராவே பேசிகிட்டு இருக்கான். அவங்களோட ரிசர்வ் பண்ண சீட்டில் உட்காந்துட்டு அங்கே சாங்குன்னு ஒருத்தவங்க பையனோட சேர்ந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. அங்கே ஒரு பர்சன் இது என்னோட புள்ளன்னு சொல்லிட்டு வேணுக்குனே வந்துட்டு பிள்ளையை பிடிச்சி இழுத்து வம்பு பண்ணதும் அவங்க ரொம்ப பயந்து போயிட்டு, இவன் வந்துட்டு யாருனே தெரியல என் பிள்ளைய வந்துட்டு பறிக்க பார்க்குறான்னு சொன்னதுமே, அப்போ ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு நல்லாவே புரியுது, அந்த புள்ள வந்துட்டு கை வலிக்குதுன்றது கூட அந்த ஆளுக்கு தெரியாமல் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ பிள்ளையே கிடையாது பொய் சொல்கிறான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் இவனை ஒரு வழி பண்ணணுமேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப, நம்ம சூச்சு அந்த ஆளோட பேக்கை தூக்கிட்டு போயிட்டு, அப்பா நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் தான் உங்கள் புள்ள, நீங்கள் நான் அடுத்தவங்களை போய் புள்ளன்னு சொன்னதும், ஆமாம்மா இவன் தான் என் புள்ளன்னு சொல்லிட்டு குழந்தை கிடைக்குது இல்லையா ரொம்ப ஹாப்பியாகிடுறான். ஏன்னா புள்ளையே போய் சேல்ஸ் பண்ணலான்றதுக்காக இது எங்களோட பேக் இருந்தாங்கப்பா அம்மா பேக்குன்னு செட்டு கொடுக்கும்போது அந்த பேக்கை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கும் போது அப்போ அந்த சொட்டமண்டை வந்துடுறான். என்ன தைரியம் தான் நீ என் பேக் எடுத்துருப்பா, ஓம்புல தான் நான் பேக் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா, அப்போ பனிஷ்மெண்ட் அப்பனுக்கு தானே கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்தால போட்டு அடித்து பயங்கர சண்டை வந்துடுது. ஸோ ஹீரோயின் அங்கே போலீஸ் எல்லாமே வந்ததும் இந்த 2 பேருமே ஃப்ராடுங்க தான், இவங்க சீட்டில் உட்காந்துட்டு எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அந்த ஆள் வந்துட்டு அவங்க குழந்தைய பிடிங்கிட்டு அவங்க புள்ளன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். உள்ள தூக்கி போடுங்கன்னு சொன்னதும் அப்போ சாங்குமே சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆள் இது வந்து என் புள்ள இல்லை சூச்சு தான் என் புள்ளன்னு சொன்னதுமே, அப்போ அந்த பையன் சொல்கிறான், நான் சும்மா தான் சொன்னேன், இந்த ஆளை வந்துட்டு மாட்ட வைக்கணுன்றதுக்காக இவர் ரொம்பவே வந்துட்டு மோசமாக வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருந்தார்ல அப்படின்றத சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு பாராட்டுறாங்க. அப்போ சாங் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சாக்லேட் எல்லாமே கொடுக்குறாங்க. ஒன்றால் தான் இன்றைக்கி என் புள்ள கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே மிலிட்ரி கேம்ப் தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். என் ஹஸ்பண்ட் அங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லும்போது பட் நம்ம ஹீரோயின் எதுவுமே பேச மாட்றா. அப்போ அவங்களுக்கு புரிஞ்சுக்குது அவள் பயந்துட்டு உண்மைன்னு தெரியாமல் பேசக்கூடாதுன்றதுக்காக இருக்காளான்னு சொல்லிட்டு உண்மையை தான் நீங்கள் பாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே காமிக்கும் போது பட் ஹீரோயின் இப்போ வரைக்கும் தன்னோட லைஃப்பில் நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லிவிட்டு நான் அவரை தான் தேட போகிறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு கோவமாயிட்டு அது எப்படி வந்துட்டு அந்த ஆள் உன்னை ஏமாத்தலான்னு சொல்லிட்டு பார்ப்பான். நான் கண்டிப்பாக வந்துட்டு உனக்காக சப்போர்ட் பண்ணுவேன், என்னோட ஹஸ்பண்ட் அங்கே சீனியராக ஒர்க் பண்ணியிருக்காரு, நான் அவர்கிட்ட சொல்லி உனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண சொல்கிறேன்னு சொல்கிறாங்க.
நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவங்க அப்பா கால் பண்ணிட்டு, "நீ வந்து ஷூவை மீட் பண்ணுறதுக்காக இன்னைக்கு போன்னு சொன்னதும், அப்பா எனக்கு வந்துட்டு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான்லாம் வந்துட்டு போய் மேரேஜ் பண்ண முடியாது அவ்வளோன்னு சொல்லிட்டு அவன் கட் பண்ணுறான். திரும்ப அவன் ஒரு பட்டன் எடுத்து வச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயின் அங்கே வந்து தூக்கத்தில் இருக்கும்போது அவன் அங்கே முக்கியமான வேலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கான். திரும்ப ரிட்டன் வந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த பட்டன் மட்டும்தான் கிடந்திருக்கு. கிளம்பிட்டா போல. இதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க ஃப்ரெண்டை ஹார்ன் வரான். "என்னப்பா நீ வந்துட்டு என்னத்தை போய் பார்த்துட்ருக்க? பட்டன் எதையோ பார்த்துட்ருக்க மாதிரி இருக்கு. என்ன யாரையாச்சும் நினைப்பில் நீ மூழ்கி போயிருக்கேன்னு சொன்னதோ அவள் எதுவும் பேசலை. திரும்ப பார்த்தா ஃபோன் வந்ததோ அப்பா தான் சொல்லிட்டு கோவமாயிட்டு பேசினா. பட் அவங்க பாட்டி தான், "நான் சொல்கிறத கேளு, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ போய் மீட் பண்ணு, பிடிக்கலன்னா அந்த பொண்ணுகிட்ட நேரடியாக சொல்லிட்டு வந்துருன்னு சொன்னதும் சரி பாட்டி அப்படின்றத சொல்கிறான். திரும்பவுமே இங்கே ட்ரெயினில் காமிக்கிறாங்க. அங்கே ஒரு இங்கிலீஷ்காரர் வந்துட்டு என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே யாரோ திருடிட்டாங்க, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப அந்த ஆளுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், சைனீஸ் தெரியாதுன்னு சொன்னதும் பண்ணுறதுக்கு எந்த லாங்குவேஜ் தேவையில்லை, அவள் சொல்கிறத வரைஞ்சி நான் வரைஞ்சி தரேன், நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி அந்த பர்சன் வந்துட்டு அடையாளங்கள் சொல்ல சொல்ல ஹீரோயின் கரெக்டாக அங்கே வரைஞ்சி கொடுத்துடுறா. இந்த ட்ரா வச்சு கண்டுபிடிச்ச அந்த பர்சனையுமே அடிச்சு இழுத்துட்டு வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டாங்க. அதை பார்த்துட்டாங்க. அவருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பாராட்டிட்டு இருக்காரு. உங்களுக்கு கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நாங்கள் மிலிட்ரியில் வச்சு ரிவார்டு கொடுப்போமா அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ட்ரெயினில் இருக்க எல்லாருமே வா ரொம்பவே வந்துட்டு டேலண்ட் தான் சொல்லிட்டு பாராட்டும் போது அப்பாங்க அந்த பர்சன் என்னோட நேம் வந்து ஹாரி, ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காரு. பிறகு அங்கே சாங் கீழே இறங்கி வந்ததுமே அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக அவங்க ஹஸ்பண்ட் ஆள் அனுப்புனதுமே வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே காரில் கிளம்பி போனதும் அங்கே ஒரு சீட்டை கொண்டு போய் அங்கே ஒரு பர்சன்ட்டை கொடுக்குறா. அதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா எல்லா குடும்பத்தோட மெம்பர்ஸுமே ஆளுங்களை கூப்பிட வந்திருக்காங்க, பட் இவங்களை கூப்பிட்றதுக்கு யாருமே வரலையான்னு சொல்லிட்டு அவருக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அப்போ அங்கே சில லேடிஸ்லாம் பேசிட்டு போயிட்டுருக்காங்க. இப்படி பூஷன் வந்து இன்னைக்கு பிளைண்ட் டேட்டுக்காக போயிருக்காருப்பா ஷூவை மீட் பண்ணுறதுக்காகன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு பயங்கரமான ஷாக் ஆகி போயிடுது. என்னது இவன் வந்துட்டு பிளைண்ட் டேட்டுக்காக போயிருக்கானா, அப்போ இவன் வந்துட்டு என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறானா, பிள்ளையெல்லாம் விட்டுட்டுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிட்டு அந்த இடத்த கண்டுபிடிச்சி நான் ஆகணும்னு சொன்னதும் அப்பாங்க சூச்சுவுமே அம்மா என்னாச்சுன்னு சொன்னதும் இப்படி உங்கள் அப்பா போயிருக்காருன்னு சொன்னதும் சாங் அதை கேட்டுட்டு பூஷன் ரொம்ப நல்ல பையனாச்சே, அவனை பற்றி எதுவுமே இப்போ வரைக்கும் தப்பாக வந்தது இல்லை, என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது சரி வாங்க நம்ம அங்கே போகலான்னு சொல்லும்போது அங்கே இருக்க சோல்ஜர்ஸ்க்குமே ஷாக் ஆகிட்டுருக்கு. அவர் வந்துட்டு இப்போ வரைக்குமே சிங்கிளாச்சே, அவருக்கு புள்ள குட்டிலாம் இல்லையே, என்ன புதுசாக ஏதோ ஒரு கதை போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவும் புரியலை. பிறகு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவனை மீட் பண்ணுறதுக்கு அந்த ஷூ வர்றா. அவளாவே வந்துட்டு நீங்கள் ரொம்பவே பிஸியாக இருப்பீங்க, பிக்கப் பண்ண வரல, ஏன்னா ஆனால் மீட் பண்ண வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ண போனதும் நான் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு உன்கிட்ட வந்து டேட் பண்ணுறதுக்காக நான் வரல, நான் உன்கிட்ட கிளியராக சொல்கிறேன், உனக்கு எதுவுமே ஒத்து வராது, நீ தேவையில்லாமல் மனக்கோட்டை கட்டிட்டு இருக்காத, நான் வந்து மேரேஜ் எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப பெரிய ஷாக்காகி போயிடுது. வெளியே பார்த்தா நம்ம சூச்சு அங்கே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டேக்கான். விட்டுவிட்டு வெக்கமில்லாமல் வேற ஒரு லேடி கூட சேர்ந்து இந்த ஆள் வந்துட்டு டேட்டுக்கு வந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட பேரை சொன்னதுமே யார் இது என்ன அசிங்கப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு வந்தா. அங்கே நம்ம ஹீரோயின் நிற்கிறத பார்த்துட்டு அவனுக்கு அவ்வளோ பெரிய ஷாக் ஆகிருது. அப்போ அந்த ஷூ நீ என்ன வந்து வாய்க்கு வந்தபடி அவர் மேலே பழிய போகிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ நீ வாய முடிட்டு பேசாமருன்னு சொன்னதுமே அந்த குட்டி பையனுமே பயங்கரமாக திட்டிட்டு புழுவத்துக்கு மேலே எரிஞ்சதும் இதை நான் வந்து எனக்கு கிஃப்டாக நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து ரொம்பவே ஹாப்பியாகிட்டேக்கா. நீங்கள் வந்துட்டு அப்போ இவ கூட தான் சேர்ந்து டேட்டுக்கு வந்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் இல்லை, நீ என் கூட சேர்ந்து இப்போ கிளம்பிவான்னு சொன்னதுமே என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லி ஷூ கேட்டதும் நீ வாய முடிட்டு பேசாமருன்னு அவன் சொல்கிறான். திரும்ப அங்கே வீட்டுக்கெல்லாமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயினே தான் அவன் வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கான். அந்த குட்டி பையன் அவனை அப்பான்னு கூட கூப்பிட மாட்டான், ஏன்னா ரொம்பவே பயமாயிடுச்சுக்கா. அப்போ அவங்க லீடருமே வந்துடுறாரு. லீ என்றவர் யார் இவங்களான்னு சொன்னதோ அவன் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். நான் அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும் ஆசைப்படுறேன்னு சொல்கிறான், பட் இவளுக்கு கொடுத்துட்டு தான் வந்தேன், இவன் எனக்கு ஏன் லெட்ரு போடலன்னு சொன்னதும் நான் லெட்டர் 2 டைம் போட்டேன், பட் நீங்கள் தான் எனக்கு பதிலே சொல்லலைன்னு சொன்னதும் அதை கிட்டே ஷாக்காகி போயிடுது. நம்ம ஹீரோயின் நாங்கள் எவிடன்ஸ் எல்லாமே கொடுத்ததுமே கண்டிப்பாக அப்படின்னா வந்துட்டு இங்கே லெட்ரு வந்திருக்கும், அதை வந்துட்டு என்னாச்சுன்னு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அங்கே வந்துட்டு ஒர்க் பண்ண வர அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நம்ம பார்த்தா கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்ட நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, நான் வந்துட்டு அப்படிலாம் எதுவும் தப்பாலாம் உங்களை கழட்டி விடணும்னு நினைக்கலன்னு சொன்னதுமே ஹீரோனா நம்பிக்கை வரவே மாட்டுது.
உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ பேசாமல் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம் இப்போவேன்னு சொன்னதும், பட் அவளுக்கு அங்கே விருப்பம் இல்லாமல் இருக்கவுமே அவங்க சீனியரை பார்த்து செய்க காமிங்கன்னு சொன்னதும், ஆமாம்மா பிள்ளைக்கு நீங்கள் ஸ்கூல்லாம் வந்து சேர்க்கணுன்னா மேரேஜ் பண்ணி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் பண்ண முடியும், சும்மா எப்படி போய் பண்ண முடியும்னு சொன்னதும், ஸோ வந்ததே குழந்தைக்காக தான், ஸோ அதனால் வந்துட்டு பேசாமல் அவள் இங்கே குழந்தையோட சேர்ந்து ஸ்டே பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே டிசைட் பண்ணுறா. அப்போங்க நம்ம சாங் வர்றாங்க, வாங்க நம்மளோட வீட்டில் போய் வந்துட்டு இப்போ ஸ்டே பண்ணிக்கலாம், வீடு எல்லாமே ரெடி பண்ணட்டும்னு சொன்னதும் அவளுக்குமே அதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. சரி நம்ம போகலான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடுறாங்க. அப்போ அங்கே அந்த குழந்தைய வா நான் உன்னை தூக்கிக்கிறேன்னு சொன்னதுமே, பட் ஆனால் அந்த பையன் தூக்குறதுக்கே வர மாட்டான். ஹீரோ எப்படியோ வம்பு பண்ணி வந்துட்டு கஷ்டப்பட்டு தூக்கிக்கிறான். வா நான் உன்னோட அப்பா தானேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த சைடில் பார்த்தா அங்கே பயங்கரமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, வா உங்கள் ஸ்கில் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு அந்த பையன் சொன்னதும், உன்னோட அப்பாவோட ஸ்கில் இதை விட ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்றத நம்ம ஹீரோ சொன்னதுமே அவன் மூஞ்ச திருப்பிக்கிட்டு அவன் பேசவே மாட்டான். ஏன்னா அம்மாவை இத்தனை வருஷமாக கொடுமைப்படுத்திட்டாங்கன்ற மாதிரி மனசில் தோணிட்டு இருக்கு. அப்போ அங்கே வீட்டுக்கு போனதுமே அந்த குட்டி போய் ஹீரோவை பார்த்துட்டு பயந்து போய் எங்கள் வேமா மறைஞ்சு நின்றுக்கிட்டது. உங்களை பார்த்து ஏன் அவன் பயந்துட்டு இருக்கான்னு சொன்னதும், அதை பார்த்துட்டு என்னாச்சுன்னு தெரியல, ஏன் பயப்படுறான்னு எனக்கு தெரியல அப்படின்ற சொன்னதும், அப்போ அங்கே சாங்ஸ் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இவனோட அப்பா தான். ஏன்னா எப்போ பார்த்தாலுமே இவன் சேட்டை பண்ணா நான் வந்து உன்னை ஃபூட்டை சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு அவர் மிரட்டுவார். ஸோ அந்த பேரை கேட்டுட்டு அவனுக்கு அப்படியே பயமாயிடுச்சுன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே சிரிச்சிட்டு நம்ம ஹீரோ, நீ நினைக்கிற மாதிரி ஆள்லாம் கிடையாது, நீ வா என் கூடன்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுறான். ஸோ பிள்ளையுமே கூப்பிட்டு 2 பேருமே சேர்ந்து விளையாடுறதுக்காக போயிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின்கிட்ட நான் வந்துட்டு நீ நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது, எல்லாமே நான் வந்து சரி பண்ணிடுவேன்னு சொல்லும்போது, உனக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேலன்னு அவன் கேட்டதும், ஆமாம் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன், என்னோட ஸ்டெப் மதர் பேபியை வந்துட்டு விற்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க, அப்போ காப்பாற்ற போய் தான் எனக்கு அடிபட்டு இப்படி பைத்தியம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவன் நடந்த இப்போ வரைக்குமே கதைகள் எல்லாத்தையுமே சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிருது. ஏன்னா அவங்களோட பெட்டி ஒன்றே ஒன்று தான், அதை தூக்கிட்டு வரும்போது அவனுக்கு புரிஞ்சுக்குது அவங்ககிட்ட எதுவுமே கிடையாது, அதனால தான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்கன்னு. நம்ம வந்து பொண்டாட்டி பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு, நீ எதுவும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுவேன்னு அவன் சொல்கிறான். அப்போ அங்கே சாங்மே வாங்க உள்ளே வந்துட்டு ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அங்கே சமையல் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு நம்ம 2 பேர் பக்கத்தில் க்ளோஸாக போயிடுறாங்க. அப்போ அங்கே சாங்கோட ஹஸ்பண்ட் வந்ததுமே, என்னப்பா வீட்டில் வந்துட்டு என்ன சவுண்டெல்லாம் கேட்டுட்ருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்படி வந்து நம்ம அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவருக்கு ஷாக் ஆகி போயிட்டு, அவனுக்கு இப்போ கல்யாணம் ஆச்சு ஒய்ஃபுன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய புள்ள இருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே புரியலை. அப்பாங்க நீங்கள் வந்துட்டு எதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன வந்துட்டு ப்ராப்ளம்னாலும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு இந்த ஷூ வந்து அவங்க ஆன்ட்டி நான் வந்து அவர் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியல, அவர் பார்த்தா என்ன விட்டுட்டு வேற ஒருத்தையை வந்துட்டு மேரேஜ் பண்ண போகிறாருன்னு சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ அவர்கிட்ட பேச வேண்டியதானேன்னு சொன்னதுமே, நான் என்ன பண்ணுறது ஆன்ட்டின்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக அங்கே புலமே அழுதுச்சேக்கா. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு எதுவும் தெரியலை. சரி நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லும்போது, நான் ஒரு விஷயம் சொல்லணும், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி லெட்டர் எல்லாமே அனுப்பியிருந்தான் அந்த லேடி, நான் வந்து அந்த லெட்டரை வந்து மறைச்சிட்டேன் சாங்கன்றவர்கிட்ட சொல்லின்னு சொன்னதும், இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிரும், நீ இதை யார்கிட்டையும் சொல்லாத, இதை இப்படியே மறைச்சிரு அப்படின்றத சொன்னதும், நான் கண்டிப்பாக மறைச்சிருவேன், பட் அவரோட லைஃப்ல இருந்து அவளை நான் போக வைக்காம விட மாட்டேன் ஆன்ட்டி அப்படின்றத அவள் சொல்கிறான். பிறகு அவங்க ஃப்ரெண்டு ஹீரோ ரூமுக்கு போனதுமே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அன்னைக்கு வந்து ஹோட்டலில் யாரோ சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க, அப்போ பொண்டாட்டி பிள்ளையுமே போய் அங்கே பெரிய ரகலையாக இருக்குப்பா அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ எதுவுமே பேசுகிறாத அவன் தான்ன்றது தெரியாமல் அவன் சொல்லிட்டு இருக்கான். சரி ஒரு லேடிக்கு வந்துட்டு கிஃப்ட் கொடுத்து அவங்கள வந்து எப்படி கவர் பண்ணுறதுன்னு சொன்னதும், என்னடா புதுசாக நீ பொண்ணுக்கு கிஃப்ட் கொடுக்குறத பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் சொல்கிறத கேளு, ஒருத்தவங்களோட மனசை ஜெயிக்கணும்னா வந்து ரொம்ப ஃபேன்சியாக கொடுக்குறத விட அவங்க மனசுக்கு என்ன பிடிக்குமோ அதை பார்த்து பண்ணனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு இந்த ஷூ நான் கண்டிப்பாக வந்துட்டு அவளை சும்மா மட்டும் விட மாட்டேன், நான் அவளை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே யார்கிட்டயோ கால் பண்ணி அவள் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா பிளான் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டிசைட் பண்ணிடுறான், அவளுங்க வந்துட்டு ஷாப்பிங் தான் கூட்டிகிட்டு போகணும், நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே போகும்போது அவங்க ஃப்ரெண்டு யாரா இது அப்படின்னா, அந்த பையனை நீதானா, உன் பொண்டாட்டி பிள்ளையா இது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே, அப்போ அங்கே இத்தனை வருஷமாக அவன் பட்டனை வச்சுட்டு உங்கள் தான் வந்து சுற்றிட்டு இருந்தானான்னு சொன்னதும், நம்ம ஹீரோ வாயை மூடு அப்படின்றத சொன்னதும், உனக்கு ஹெல்ப் தானே பண்ணுறேன் பேசாம இரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து அவனை வேட்டையை விட்டுறான். 2 பேருமே வந்துட்டு உள்ளே ஹாப்பி ஆகிட்டு போயிட்டுருக்காங்க ட்ரெஸ் எல்லாமே வாங்குறதுக்காக. அங்கே இருக்க லேடி பார்த்தா வந்ததுமே மூஞ்ச தூக்கிட்டு, உங்களுக்குலாம் இங்கே வாங்குறதுக்கே தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசுகிறாங்க. அங்கே ட்ரெஸ்ஸை டச் பண்ணி பார்த்ததுமே ஹீரோயின் குவாலிட்டி சரியில்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு, நீங்கள் சொல்கிற விலைக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையே, அவ்வளோ ஒன்று குவாலிட்டி ஒருத்திலேன்னு சொன்னதும், ஆமாம்மா உன்ன மாதிரி தெருவில் இருக்கிறவங்களுக்குலாம் என்ன தெரியும்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அடிக்க போகிறப்ப அங்கே ஹீரோ
வந்து கையை பிடிச்சிடுறான். என்ன தைரியம் தான் என் பொண்டாட்டி மேலே கையை வைப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோ பெரிய ஆஃபீஸர்ன்ற வாசி அங்கே இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அப்போ அந்த மேனேஜர் பயங்கரமாக வந்து திட்டினதும், நீங்கள் வர கஸ்டமர்கிட்ட இப்படி தான் வந்து பிஹேவ் பண்ணுவீங்களா? நான் மிலிட்ரி ஆஃபீஸர்ன்ற வாசி உடனே வந்துட்டு இப்படிலாம் வந்து நல்லவங்க மாதிரி பேசுகிறீங்க, இல்லைனா சாதாரண ஆளுங்க வந்தால் எப்படி பேசுவீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு ஹீரோயின் பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே, ஆமாம் இந்த லேடி எங்ககிட்டயுமே இப்படி மட்டுமறி இதெல்லாம தான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதும், பார்த்தீங்களே இவங்க லட்சணத்தான்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி திட்டினதும், மன்னிப்பு கேட்க சொன்னதுமே அந்த லேடி அங்கே மன்னிப்பு கேட்டதும், ஏன்ட்ட கேட்கக்கூடாது என் பொண்டாட்டிகிட்ட கேளு அப்படின்றத சொல்கிறான். ஸோ வேறு வழி இல்லாமல் அந்த லேடி மன்னிப்பு கேட்கும்போது, அப்போங்க தயவு செஞ்சு நீங்கள் என்ன மன்னிச்சிருங்க, இதெல்லாம் நான் வேணுக்குன்னு பண்ண கிடையாது, இதை பண்ண சொன்னதும் அந்த சூதான் அவள் பேச்சை கேட்டு தான் நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொன்னதும் அந்த லேடியை ஜாப்பை விட்டு அங்கே வந்து ஃபயர் பண்ணிடுறாங்க. அவன் குட்டி பையனுக்காக கார் எல்லாமே வாங்கி கொடுக்குறான். அங்கே வீட்டில் வச்சு விளையாடும் போது அதை பார்த்துட்டு அங்கே சாங்கோட பையன் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னதும், வா நம்ம போய் வெளியே விளையாடலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு வெளியே விளையாடுறதுக்காக போகிறாங்க. பார்த்தா வீட்டுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் அங்கே ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்போ அங்கே சாங் அதெல்லாமே பார்த்துட்டு, நீயாவே என்ன தச்சிருவியான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுமே ஆமான்னு சொல்லிட்டேக்கா, ஏதாச்சும் என்ன சொல்ல நம்ம போய் வாங்கலான்னு சொன்னதும், அதெல்லாம் தேவையில்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் போனதுமே, இப்போ எதுக்கு இவ கோவப்படுறானே தெரியலன்னு சொன்னதும், அப்படிதான் குடும்பம்னா அவள் வந்துட்டு எவ்வளோ வேலைக்கு போகிறாளோ அவ்வளோ பக்கமாக நீங்கள் போனீங்கன்னா தானே குடும்பத்தில் வந்துட்டு நெருக்கம் ஏற்படும், இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் ஒரு ஹஸ்பண்டான்னு சொல்லிட்டு அவங்க சிரித்ததும் அவனுக்குமே புரிஞ்சுக்குது. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ட்ரெஸ் எல்லாமே அங்கே வந்துட்டு சூப்பராக கட் பண்ணி அங்கே ஸ்டிச் பண்ணிட்டேக்கா. உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களுமே பேசாமல் என்ன மாதிரி இந்த சில்க்லேயே வந்துட்டு போடுங்க நல்லாயிருக்குன்னு சொன்னதும், இல்லைல்லப்பா எனக்கு 30 வயசு ஆகி போயிடுச்சு நான் போடலன்னு சொன்னதுமே, வயசெல்லாம் வந்துட்டு மேற்றே கிடையாது, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி போடலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களுக்குமே ஸ்டிச் பண்ணி கொடுக்குறா. அதை போட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ 2 பேருமே அவங்க அந்த ஹீரோயின் அவள் ரெடி பண்ண ட்ரெஸ்ஸவே பிள்ளைக்கும் அவளுக்குமே போட்டுட்டு அங்கே வந்ததும் அதை பார்த்துட்டு ஹீரோ வாயடிச்சு போயிடுறான். வா ரொம்ப பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கான். பிறகு அங்கே ஆஃபீஸர்கிட்ட போய் நம்ம ஹீரோ அங்கே சாங்கை பற்றி கேட்டதுமே அவர் ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டாருப்பா, இப்போ அவரை வந்து தேடி நான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன், யார் வந்துட்டு இந்த லெட்டரை வந்துட்டு வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ ஹீரோயினுமே சேர்ந்து அங்கே மேரேஜ் வந்து பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே டிசைட் பண்ணுறாங்க. பழசெல்லாம் விடுங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஆன்ட்டி நான் ஒரு விஷயம் கேட்குறேன், மிலிட்ரி பேக்ரவுண்ட் இல்லாதவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு வந்துட்டு ப்ரொமோஷன் இந்த மாதிரிலாம் எதுவும் கிடைக்காதான்னு சொன்னதும், ஆமான்னு சொன்னதுமே அவள் என்கிட்ட நல்ல ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டேக்கா. நம்ம ஹீரோ ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க. எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும், பிள்ளைக்காகவாச்சும் இதை பண்ணணும், உனக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு என் கூட இருக்க விருப்பம் இல்லைனாலும் நீ டைவர்ஸ் வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்கா, அப்படின்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, பட் நீ ஃபஸ்ட்டு வந்துட்டு குழந்தைக்காக இதை பண்ணிக்க ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அவளுமே ஆமான்னு சொல்கிறா. பிறகு அவங்க வெளியே போயிட்டு இருந்தா, அங்கே ஷூட் எல்லாமே அவன் பண்ணிட்டு இருக்கான், என்னோட ஸ்கில் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அவனுக்குமே ரொம்ப ஆசை. அப்போ அவங்க பிள்ளைக்குமே சொல்லி கொடுக்குறான். பிறகு இவன் வந்து ஷூட் பண்ணா கரெக்டாக எதுவும் வரமாட்டுது, வா நானே உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அவங்க ஷூட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கான். ஸோ ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. பிறகு அவங்க வந்துட்டு இப்படி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, உங்களோட மேரேஜில் வந்துட்டு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோ நீ வந்துட்டு பிள்ளைய பார்த்துட்டு வீட்டிலே இரு, நான் வந்து என்னென்னு போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே ஆஃபீஸ்க்கு போனால், அப்போ அந்த ஷூ வேமா அங்கே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு வந்துட்டுருக்கா மீட் பண்ணுறதுக்காக. நீங்கள் எதுக்காக அவ்வளோ போய் வந்துட்டு மேரேஜ் பண்ணுன்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கு கரெக்ட் கிடையாதுன்னு சொன்னதுமே அப்போ அந்த லேடியுமே அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவருமே நீ வந்துட்டு இப்படி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா உனக்கு கடைசி வரைக்கும் ப்ரொமோஷனே கிடைக்காதே பரவாயில்லையான்னு சொன்னதும், பற்றி எந்த பிரச்சனையுமே இல்லை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது, நீங்கள் எப்படி வந்துட்டு அவளுக்காக உங்கள் கேரியரை போய் ஸ்பாயில் பண்ணுவீங்கன்னு இந்த ஷோ கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து பேக்ரவுண்டு மிலிட்ரியில் இல்லாதவங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவள் சில டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறா, அவங்க தாத்தா காலத்துலலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ அதை பார்த்ததுமே அவருக்கு ரொம்பவே கோவமாகி போயிட்டு, அப்படின்னா நீ வந்து மிலிட்ரிக்கே துரோகம் பண்ணுவியா, எப்படி வந்துட்டு இவ்வளோ சீப்பாக வந்துட்டு உங்கள் தேவைக்காக ஒருத்தவங்களோட ரிப்போர்ட்டை நீங்கள் மாற்றுவீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கோவப்படுறாரு. நீ பண்ண வேலைக்கு 3 வருஷத்துக்கு நீ வந்து ப்ரொமோஷன் எல்லாம் மறந்து போயிரு, உன்னை நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாம விடுறேன்னு வந்துட்டு நீ நினச்சிக்கோன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு நீங்கள் உடனே வந்துட்டு மேரேஜுக்கு அப்ரூவல் வந்துட்டு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. கோவமாயிட்டு அவங்கள பிடிச்சி திட்டினதுமே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. பிறகு பார்த்தா அந்த பையனையுமே ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு ஆர்டர் எல்லாமே கிடைச்சதுமே அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. ஹீரோ உனக்கு என்ன சந்தோஷமானு சொல்லிட்டு பக்கத்தில் கிஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கான். அந்த ஆன்ட்டி நீ எதுக்காக இப்படி வேலை பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்படுறாங்க. நீ இப்போ இதெல்லாம் சரி பண்ணி ஆகணும்னா அவங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாகணும்,
ஆகணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொன்னதும், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னதும், அதுக்கப்புறம் உங்கள் அங்கிளுக்கு நீ பண்ண வேலை தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோமே, அவர் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டார். நீ மரியாதையோடு நீ வந்துட்டு இப்போ சாரி கேளு, அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க. வேறு வழி இல்லாமல் அவளுமே அங்கே வந்துட்டு கிளம்ப வேண்டியதாக இருக்குது. பிறகு அங்கே நம்ம ஹீரோ அங்கே அந்த குழந்தைக்காக வந்துட்டு சாக்லேட் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. சாங் கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரிப்பா என்ன வெட்டிங் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்களா இல்லையான்னு சொன்னதும், வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே சர்டிஃபிகேட்டுமே வாங்குறதுக்காக போகிறாங்க. ஹாப்பி ஆகிட்டாங்க, ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் குழந்தையோட சேர்ந்துமே ரொம்ப சூப்பராக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஹீரோக்கு வந்துட்டு ஒரு விஷயம் மட்டும் மனசு ரொம்பவே நெருடலாக இருக்குது. எனக்கு குழந்தைக்காக தான் இவன் மேரேஜ் பண்ணிக்கிட்டா, அதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டா, நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறான். அவளோட மனசில் நான் இருக்கனா இல்லையான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் ஆயிடுச்சுக்கு. அந்த பையனை வந்து ஸ்கூலில் சேர்க்கறதுக்குமே அங்கே வந்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் பையன் நேம் வந்துட்டு வேறு தான் மாற்றி அங்கே சொல்கிறான். இது ஸ்கூலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அந்த பையனுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் சார் நேமை வந்துட்டு அவளோட நேமை போட்டு அங்கே பின்னாடி ஷெனுன்னு போட்டதுமே, என்ன பண்ணிட்டுருக்கீங்க, உங்களோட நேம் பூதான வரணும்னு சொல்லுதும், இத்தனை வருஷமாக நீ தான் வளர்த்துருக்க, நீ தான் பெத்த, பேரை மட்டும் பின்னாடி நான் போட்டுக்குவேனா, கண்டிப்பாக உன்னோட பேர் வர்றதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொன்னதும், அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கான், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அவனை பிடிக்கவுமே ஆரம்பிச்சிருது. அந்த பையனுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு, நான் இதுக்கப்புறம் இவர் அப்பான்னு கூப்பிடுவான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நீ அப்படி தான் கூப்பிடணும்னு சொன்னதும், பட் அந்த பையனுக்கு டக்குன்னு வாயில் வார்த்தைகள் வரமாட்டுது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு என்னைக்கு என்ன அப்பான்னு கூப்பிடணுமோ அப்போ கூப்பிடு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போனால், அவங்க ஆன்ட்டி அங்கே வர்றாங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோன்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ரூட்ஸ் எல்லாமே கிஃப்டாக கொடுத்துட்டு கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறாங்க. ஏதோ வந்துட்டு வெரிஃபை பண்ணுறதில்ல மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சாரி கேட்கும்போது, அவளை பார்த்தா இன்னும் திமிராவே பேசினதும் ஹீரோ, நான் ஏதோ வந்துட்டு பேசக்கூடாதுன்றதுக்காக பொறுமையாக இருந்தால் இவ என்னமோ ஓவராக வாய்க்கிலேயே பேசிகிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிடுச்சுக்கு. நீங்கள் என்னமோ வந்துட்டு மனசார தான் சொல்லிட்டு இருக்கீங்க, பட் உங்கள் வீட்டு பொண்ணு பேசுகிறத பார்த்தாலே அப்படி தெரியலையே, இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னதும், ஐயோ அப்படிலாம் எதுவும் கிடையாதுமா, அவள் பேச்சே அப்படி தான் அப்படின்றத சொன்னதும், அப்பாங்க ஹஸ்பண்ட் நீங்கள் வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்கள், நீங்கள் அவகிட்ட அந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன சொன்னேன்னா என் மனசில் என் பொண்டாட்டி புள்ள மட்டும்தான் இருக்காங்க, நீ கிடையாது, இப்படி ரூமர்ஸ்லாம் கிளப்பிட்டு இருக்காதான்னு சொன்னேன் அப்படின்றத சொன்னதும், கண்டிப்பாக அது கரெக்ட் தானே, உங்களுக்கும் உங்கள் பொண்டாட்டிக்கு நடுவில் அவள் எப்பயும் வரமாட்டான்னு சொன்னதும், அவளுக்கு வேறு வழி இல்லாமல் அங்கே வந்துட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு சாரி கேட்க வேண்டியதாக இருக்குது. பிறகு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அந்த பிள்ளைங்க ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே சேர்ந்து ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து நீங்கள் வந்துட்டு இங்கே இருங்க, நான் வீடு எல்லாமே ரெடி பண்ணுறேன் புதுசான்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து போயிட்டுருக்கான். ஏன்னா புதுசாக வீடு கொடுப்பாங்க போல், அதுக்காக தான் ஹீரோயின் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா. சாங் கேட்குறாங்க, எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லு, குழந்தையோட நேமுக்கு பின்னாடி ஓ நேமே அவன் ஏன் போட்டிருக்கான், இது வந்துட்டு தப்பாயிராதான்னு சொன்னதுமே, இல்லை அவர் தான் சொன்னார் நான் தான் கஷ்டப்பட்டு பிள்ளையை பெற்று வளர்த்துருக்கேன்னு, அப்புறம் எப்படி என்னோட நேமை போட முடியும்னு சொல்லிட்டு கேட்டார். அதனால தான் என்ன குழந்தையோட நேமுக்கு பின்னாடி என்னோட நேமை போட்டார். அப்பா அம்மா பேரில் யார் பேர் இருந்தால் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதும், அதை கேட்டுட்டு என் ஹஸ்பண்டுக்கு இந்த புத்தி வரல பார்த்தியா, நான் தானே கஷ்டப்பட்டு பேர்த்தேன், பட் அந்த ஆள் பேரை தூக்கி தானே போட்டுக்கிட்டாரு, உன் ஹஸ்பண்ட் உண்மையிலே ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. பிறகு ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு வீடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறா, பட் இந்த வீட்டில் வந்துட்டு இன்னும் எதுவுமே இல்லையே, நம்ம எப்படி இன்றைக்கி இங்கே குக் பண்ண முடியும்னு சொன்னதும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கொஞ்ச நேரத்தில் எல்லாமே நான் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிடுவேன், இங்கேவே குக் பண்ணி எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ரொம்ப சூப்பராக வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நைட் போல் அங்கே வந்துட்டு பொண்டாட்டி பிள்ளையோட பேசிகிட்டு இருக்கும்போது, ஒரு 3 டேஸ் வந்துட்டு நான் ஒர்க்குக்காக வெளியே போக வேண்டியதாக இருக்குன்னு சொன்னதும், அந்த பையன் அப்பா 3 டேஸா இல்லை 3 இயர்ஸான்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை ஜஸ்ட் 3 டேஸ் தான், திரும்ப வந்துடுவேன், அப்பா உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயின் டைமே நீ எதை பற்றியும் கவலைப்படாத, கண்டிப்பாக உன்னையும் பிள்ளையும் நான் நல்லபடியாக பார்த்துக்கிருவேன், இது மிலிட்ரியில் முக்கியமான வந்துட்டு தேவை, நான் அதுக்காக போக வேண்டியதாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்காக வாட்ச் எல்லாமே கிஃப்டாக வாங்கிட்டு வந்துட்டுருக்கான். இது எல்லாமே நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தது, இதை வந்து நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் கொடுத்துட்ருக்கான். பிறகு பேங்க் பாஸ்புக்கையுமே கொடுத்துட்டு என்கிட்ட இருந்தால் ரொம்ப ஓவராக செலவு பண்ணிட்டுருக்கேன், இதை வச்சுக்கோ, குடும்பத்தை நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லா பொறுப்பையுமே அவட்ட கொடுக்குறான். ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டுருக்கு. பிறகு நைட் அவள் தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே வந்தா, அவன் நல்லா குளிச்சுட்டு பாடி எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இருக்கோமே, அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவள் ஹாட்டாக இருக்கானேன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும், ஒன்றும் இல்லைப்பா நான் தண்ணி தான் குடிக்க வந்தேன்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு வேமா அவன் வந்துட்டு குழந்தையோட சேர்ந்து பக்கத்தில் போய் படுத்துடுறா. திரும்ப பார்த்தா அவன் கூட சேர்ந்து கிஸ் பண்ணிட்டாங்க, ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி கனவு வருது. பக்கத்தில் பார்த்தா இவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் மட்டும் ரியலைஸ் ஆயிடுது, நான் வந்து அவர் ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு. பிறகு நம்ம ஹீரோக்குமே ஒரு கனவு வருது, நான் வந்து உண்மையிலே வந்துட்டு அவ கூட சேர்ந்து இருந்தேன்னா ப்ரெக்னன்சி டயத்தில் எல்லாமே வந்துட்டு எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், குழந்தைய வளர்க்க எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கவலையாயிட்டுருக்கான்.
நெக்ஸ்ட் மார்னிங் வேகமாக எழுந்திரிச்சு அவங்க பொண்டாட்டி பிள்ளைக்கு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். வெளியே வந்து பார்த்தா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன், 3 நாள் தான் நான் திரும்ப ரிட்டன் வந்துடுவேன்னு சொல்லிட்டு அங்கே லெட்டர் எழுதி வச்சதுமே அதை பார்த்துட்டு அந்த பையனுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. பிறகு சாங்குமே வர்றாங்க. சரி வாங்க வெளியே போகலாம் கடைக்குன்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே ஒரு லேடி வந்து இவெல்லாம் வந்துட்டு ஒரு ஆஃபீஸரோட பொண்டாட்டியாம், பட் வெக்கமே இல்லாமல் அடுத்தவனுக்கு பிள்ளைய பேத்து வச்சுட்டு இங்கே வந்து ட்ராமா பண்ணிடுச்சேக்கா. பிள்ளையோட பேருக்கு பின்னாடி கூட பாரு அவளோட நேம் தான் இருக்குது, அப்பயும் பேர் இல்லைன்னு சொல்லிட்டு பேசினதும் சாங் ரொம்ப கோவம் ஆகிட்டு என்ன வாய்க்கிலேயே பேசிட்டு இருக்கா, நீ இப்படி பேசுறதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குன்னு சொன்னதும் நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன், இவன் வந்துட்டு திடீர்னு பிள்ளைய தூக்கிட்டு வந்துட்டு ஏதோ அவங்க குழந்தைன்னு சொன்னால் நான் சும்மா விடுவேனான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ஹீரோயின் கோவம் ஆகிட்டு உன்ட்ட என்ன பேச்சு, உன்ட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அங்கே லீட்டை கூட்டிகிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுமே அந்த லேடி ரொம்ப பயந்து போயிடுறாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன், உண்மையை தானே சொன்னேன்னு சொன்னதும் அப்போ அங்கே ரொம்பவே அவர் கோவம் ஆகிட்டு நீ பண்ணதுக்கு கண்டிப்பாக இப்போ பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் மிரட்டதும் அந்த லேடி பயந்து போயிட்டு தயவு செஞ்சு நீங்கள் எதுவும் என்ன பண்ணிடாதீங்க, இதெல்லாம் நான் எதுவும் பண்ண கிடையாது, அந்த ஷூ தான் என்கிட்ட காசு கொடுத்து இந்த மாதிரிலாம் பேச சொன்னான்னு சொன்னதும் அப்போ அந்த ஷூ வந்து இந்த லேடி யாருன்னு எனக்கு தெரியாது, இவன் என் மேலே பொய்யா பழிய போட்டுட்ருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கோவமாயிட்டு அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. அவங்க என்ன பொய் பேசிகிட்டு இருக்கா, நீ தானே பண்ணேன்னு சொன்னதும் உடனே அழுது ட்ராமா பண்ணிவிட்டு 4 நாளைக்கு முன்னாடி கூட இவங்ககிட்ட போய் நான் வந்து கங்க்ராச்சுலேஷன் மேரேஜுக்காக பண்ணிவிட்டு நான் வந்து சாரி எல்லாமே கேட்டுட்டு வந்தேன், பட் இவங்க இப்படி ஆளை வச்சு என் மேலே பழி போடுறாங்களேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் என்ன பழி போட்டேன், சாரி என்னமோ கேட்க வந்தது உண்மைதான், பட் அவங்க ஆன்ட்டி தான் கேட்டாங்க, இவன் ரொம்ப திமிரா அப்பயுமே பேசிட்டு தான் இருந்தான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ஆன்ட்டி நாங்கள் வந்துட்டு பார்க்க போனது உண்மைதான் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ நான் வீட்டை விட்டு வேறு எங்கேயுமே வெளியே போகவே இல்லைன்னு சொன்னதுமே அப்போ அவங்களுமே ஆமாம் அவள் வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியவே போகல அப்படின்றத சொல்கிற போது இது யார் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது பட் அங்கே சூசின்னு ஒரு பொண்ணு மீட் பண்ண வந்திருக்காங்கன்னு சொன்னதுமே நம்ம மீட் பண்ண வந்துட்டு இதெல்லாமே பண்ணது இவ தான், இந்த லேடியை வந்துட்டு இவங்க மீட் பண்ணி பார்த்துருக்காங்க, அது என்னோட கேமராவில் கேப்சர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கொடுக்கும்போது அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு நீ எவ்வளோ கேவலமான வேலை பண்ணியிருக்கா, பொய்யும் வந்து பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பனிஷ்மெண்ட் கொடுத்ததுமே அப்போ எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, இவன் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு காமன் நேரம் தான் வெளியே போனா அதுக்குள்ளே வந்துட்டு இவ்வளோ பெரிய வேலை பண்ணுவான்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னதும் ஸோ இதில் இவளுக்கு மட்டும்தான் பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சு போயிது, நீ பப்ளிக்காக அவட்ட வந்துட்டு நடந்த எல்லாத்துக்கும் சாரி கேட்கணும் இல்லை உன்னை உள்ள தூக்கி போட்டுருவோன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. பிறகு ஹீரோயின் அந்த சூசிட்ட ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா, பட் நீங்கள் என்கிட்ட ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கள், அவளுக்கு வந்துட்டு எப்படி உங்களுக்கும் நடுவில் இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு சொன்னதுமே வேறு ஒன்றும் கிடையாது, நான் ஷூட் எல்லாமே பண்ணக்கூடிய பொண்ணு தான், ரொம்ப லைக் பண்ணுறேன்னு நினச்சிட்டு என்னை வந்து ஒரு வாட்டர் பாடிக்குள்ளே விழுக வச்சு ஒரு 6 மாதம் லெவலுக்கு என்னை பெட்ரெஸ்லேயே இருக்க வச்சா, ஸோ அதுக்காக பனிஷ் பண்ணணும்ல, நான் அதனால தான் வந்துட்டு அவளோட உண்மைகளை வெளியே கொண்டு வந்தேன், என்ன மாதிரியே வேற ஒருத்தவங்களுக்குமே அவள் ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவமாயிட்டு திட்டாங்க. பிறகு ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை பார்த்து நீங்கள் போட்டிருக்க ஃபேப்ரிக்கு உங்களோட ட்ரெஸ்ஸு எல்லா டிசைன் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, இது வந்து இந்த டிசைன்ஸை நான் எங்கேயும் பார்த்தது இல்லையே, நீங்களே ரெடி பண்ணீங்களான்னு சொன்னதும் அவள் ஆமான்னு சொன்னதுமே நான் வந்துட்டு ஒரு பெரிய ட்ராமா பண்ண போகிறேன், அதில் என்னோட ஆளுங்களுக்கு ட்ரெஸ் தேவைப்படுது, நீங்கள் தச்சு கொடுக்குறீங்களான்னு சொன்னதும் கண்டிப்பான வசூழா. பிறகு நம்ம ஹீரோவோட ஃபைனல் டே அங்கே எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பர்சனுக்கு அங்கே வந்து அடி விழுக போகுது, ஸோ அட்டாக் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமாக பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவன் கடைசியில் வந்துட்டு அங்கே அடிபட்டுருது. அங்கே வீட்டுக்குமே அவனை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நிலமையை பார்த்துட்டு அந்த பயங்கரமாக அழுதுட்ருக்கான். ஹீரோயின் இவருக்கு எப்படி ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் வந்து நடந்த எல்லாத்தையும் சொன்னதும் அந்த பையன் சில ஹெர்பலாக இருக்குது அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து போட்டு அப்பாவுக்கு சரியாயிரும்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே வந்துட்டு ஓடிட்டுருக்கான். அப்போ ஹீரோயின் சரி ஓகே நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டுருக்கா. கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோக்கு அங்கே முழிப்பு வந்து தயவு செஞ்சு நீ எனக்கு டைவர்ஸ்லாம் கொடுத்துட்டு போகாத, உன்னையும் பிள்ளையும் நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன் அப்படின்றத சொல்கிறான். இத்தனை வருஷமாக வந்து ஏதோ மிஸ்டேக் ஆகிருக்கு, பட் வந்துட்டு நான் தெரிஞ்சு எதுவும் பண்ணலை, ஆரம்பத்துலேருந்து நான் வந்து உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன், நீ என்னோட லைஃப்பில் வந்தது நான் எதுவுமே வந்துட்டு தப்பாக நினைக்கல, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காகவுமே நினைக்கலன்னு சொல்லிட்டு அவன் தன்னோட மனசில் இருக்க எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு சொல்லிட்டுருக்கான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டுருக்கு, நீ எப்பயுமே என்னோட மனசில் தான் இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு எமோஷனலாக அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அங்கே 2 பேரும் சேர்ந்து ஹாப்பியாக கிஸ் பண்ண போகும்போது அந்த பையன் எங்கள் மெடிசன் எல்லாமே கொண்டு வந்துட்டு அப்பா இதை நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுக்கு கூடி சீக்கிரம் சரியாயிரும்னு சொன்னதும் ஹீரோக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. ஃபைனலாக அந்த பையனுமே ரொம்பவே வந்துட்டு பாசமாக மாறிட்டான்னு சொல்லிட்டு ஆகுது. அவனுக்கு நல்லா சரியானதுமே நம்ம ஹீரோ அங்கே ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருந்தா ஹீரோயின் வந்து அந்த சாங் யாரும் நம்ம கண்டுபிடிக்கணும், அந்த லெட்டருக்கு பின்னாடியுமே எனக்கு என்னமோ அந்த ஷூவோட கைதான் இருக்குன்னு தோணுதுன்னு சொன்னதும் உடனே அங்கே லீயை போய் மீட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்துட்டு இதுக்கு எல்லாமே ஆள் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கோம், கூடி சீக்கிரம் அந்த பர்சனை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்கிறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அந்த சூசி வந்து பேசிட்டு உங்கள் ஹஸ்பண்டுக்கு இப்போ எப்படி இருக்குது நல்லா இருக்காரான்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோயினுமே அங்கே டிசைன்ஸ் எல்லாமே காமிக்கிறான். அதெல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது, பட் நீங்கள் இதுக்குள்ளே ரெடி பண்ணிடுவீங்களா அப்படின்னு
அப்படின்ற சொல்லி கேட்டதும் கண்டிப்பாக ஏன் இல்லை பர்ஃபெக்டாக எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அதே மாதிரி அங்கே செமையாக அங்கே பர்ஃபார்மன்ஸுமே போயிட்டுருக்கு. அங்கே இருக்க எல்லாருக்குமே காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பாராட்டும் போது எல்லாம் நம்ம ஒய்ஃபோட டிசைன்ஸ் தாப்பான்னு சொல்லிட்டு அங்கே லீவுமே கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடி வச்சு அங்கே ஒரு பாராட்டுறாங்க. பிறகு நீங்கள் எங்களோட டிபார்ட்மெண்ட்லேயுமே டிசைனராக சேரணும்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஷூக்கு அவ்வளோதான் வைத்தறிச்சலாகிட்டு இவள் சரியான ஒரு ஃப்ராடு, இவ்வளோ மாதிரி காப்பி பண்ணுறவளை போய் நீங்கள் வந்துட்டு வேலைக்கு சேர்ப்பீங்களா, இங்கே பார்த்தீங்களா இதே மாதிரி ட்ரெஸ் போட்ட ஒரு டிராயிங்கை எடுத்து காப்பி பண்ணி இவள் வரைஞ்சிருக்கான்னு சொன்னதும் அப்போ அங்கே இருக்க எல்லாருமே என்னப்பா இதெல்லாம் அப்படின்ற செட்டி கேட்டதும் பார்த்தீங்களா இவ்வளோ மாதிரி ஆளுக்கு ஆஃபர் கொடுக்கலாமான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதோட ஒரிஜினல் ஏன்ட்ட இருக்குது, அதில் வந்து சிலது சரியில்லைன்னு சொல்லிட்டு அதான் இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கி நான் போட்டிருக்கேன், அந்த காப்பி எடுத்துகிட்டு வந்துட்டு என்னோட டிசைனை வச்சு என்னதவே வந்து நான் காப்பி பண்ணேன் ஏன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோவம் ஆயிட்டாங்க வந்துட்டு ஹீரோயின் திட்டுறா. அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே என்னப்பா இந்த பொண்ணு இப்படிலாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லும்போது அங்கே ஒரு பர்சன் வந்துடுறாரு. சார் இப்படி வந்துட்டு மிலிட்ரியிலேருந்து ஹெட் வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது பார்த்தாங்க ரயிலில் வந்து அந்த பர்சனோட டிராயிங்கை வரைஞ்சி கொடுத்து பிடிக்க வச்சா இல்லையா அவங்க தான் வந்துட்டு பேனர் எல்லாமே கொடுத்துட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க, தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்படின்னா இவளுக்கு உண்மையிலே வந்துட்டு பெரிய டிராயிங் ஸ்கில் இருக்குன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடுது. அந்த ஷூவை பிடிச்சி பயங்கரமாக லீத்திட்டாரு. நீ எவ்வளோ கீழ்த்தரமாக இறங்குவ, எல்லாருமே எப்படி பழி போடுவ, எல்லாரும் முன்னாடி வச்சு இப்போ பண்ண எல்லாத்துக்கும் நீ மரியாதையாக வந்துட்டு சாரி கேளுன்னு சொல்லிட்டு அவளையுமே எல்லாரும் முன்னாடி வச்சு அங்கே வந்துட்டு சாரி கேட்க வச்சுட்டு இருக்காரு. ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்குமே வேற வழி இல்லாமல் போயிடுது. அங்கே அவமானப்பட்டு எல்லாரும் முன்னாடி அங்கே சாரி கேட்கும்போது அந்த லேடியுமே கூப்பிட்டதுமே அந்த லேடி இவள் பண்ண வேலைக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு அதை கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோ ஃபைனலாக அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன், அவள் என்னோட பொண்டாட்டி, அவன் என்னோட பிள்ளை தான், அவனோட சர்நேமை வச்சு யாரும் வந்து தப்பாக பேசுகிற வேலை வைக்காதீங்க, நான் தான் வந்துட்டு அவள் தான் பேத்தா அவளோட பேர் இருக்கட்டும்ன்றதுக்காக நான் வச்சுருக்கேன், என் அப்பா பேர் தான் பின்னாடி இருக்கணுமா அம்மா பேர் இருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ரெண்டாவது 2 பேருமே வந்துட்டு ரொம்ப வருஷமாக பிரிஞ்சிருந்தோம், இதுக்கப்புறம் நான் அவளை வந்து எவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்தேன், ஃபைனலாக தான் இப்போ எனக்கு அவள் கிடச்சிருக்கா, ஸோ அவளை பற்றி யார் இதுக்கப்புறம் பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறான். பிறகு அங்கே அவளுக்காக திரும்பவுமே ஒரு அவார்டு எல்லாமே கொடுத்துட்ருக்காரு. அப்போ அங்கே இப்படி மிஸ்டர் சாங் வந்து கிடச்சிட்டாரு திரும்ப அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து இன்ஃபார்ம் பண்ணதுமே அதை பார்த்துட்டு அதுக்கு ரொம்ப பயமாயிருது. ஐயோ அந்த ஆள் வந்தாருன்னா உண்மை தெரிஞ்சு போயிருமே, நம்ம தான் லெட்டரை வந்து மறைச்சோன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போனதும் எல்லாமே இவங்களோட பிளான் தான் போல். அந்த சாங்கை வந்துட்டு கண்டுபிடிக்க முடியலை, பட் வந்துட்டு நம்ம ஒரு பிளான் பண்ணி அவளை பிடிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே டிசைட் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி அங்கே ஐடியா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பேசி அவள் உடனே அந்த ரூம்குள்ளே போயிட்டு சாங் உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், இந்த விஷயம் வெளியே வந்துச்சு நான் பார்த்துக்கோன்னு சொன்னதும் பார்த்து அங்கே இருக்கிறது மிஸ்டர் லீ தான். அவள் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அந்த எஸ்கேப் ஆகி ஓட பார்த்தா இந்த சைடில் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க, நான் வந்துட்டு உங்களை எவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்கேன், பட் நீங்கள் இவளுக்காக என்ன போய் இப்படி பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு அவள் கோவம் ஆகிட்டாங்க அடிக்க வரும்போது. அப்போ அங்கே நம்ம ஹீரோ கையை பிடிச்சிடுறான், இவ்வளோ தூக்கி ஜெயிலில் போடுங்க அப்படின்ற சைட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. பிறகு அவங்க ஆன்ட்டி வந்து பயங்கரமாக கோவப்பட்டு திட்டுறாங்க, உன்னை நான் பரிதாபப்பட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா நீ என் குடும்பத்தவே நடுத்தருவு கொண்டு வந்துட்டேன், உன்னோட அங்கிள் எனக்கு டைவர்ஸ் கொடுக்க போகிறாரா, என்னை ஜாப்பை விட்டு ஃபயர் பண்ணிட்டாங்க, நீ சாகுற வரைக்கும் இங்கே கடந்து சாவு, உன்ன மாதிரி பொண்ணுக்கெல்லாம் பரிதாபப்பட்ட இதான் நிலமன்னு சொல்லிட்டு கடைசியில் அவளை ஜெயிலில் வந்துட்டு 10 வருஷத்துக்கு உள்ளதுக்கு போட்டாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தாங்க ஷாப் எல்லாமே வச்சு ரொம்பவே பர்ஃபெக்டாக அவளுமே லைஃப்பில் நல்லபடியாக மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுக்குமே இங்கே ப்ரொமோஷன் எல்லாமே கொடுத்து பாராட்டிட்டு இருக்காங்க, பெரிய லெவலுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. உனக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லு நான் பண்ணுறேன். நாங்கள் லீவ் கேட்டதுமே சார் எனக்கு 1 மாதம் மட்டும் லீவ் வேணும்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக குடும்பத்தோடு இருக்கணும்னு ஆசைப்பட்றான்னு சொல்லிட்டு அதையுமே அவர் கொடுத்துடுறாரு. ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவுக்குமே வீட்டுக்கு அங்கே போனதுமே நம்ம 3 பேருமே சேர்ந்து வெளியே நல்லா சுற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா 1 மாதத்துக்கு நான் வீட்டில் தான் இருக்க போகிறேன், நம்ம எல்லா இடத்துக்குமே எங்கெங்கே பார்க்கணுன்னு நீங்கள் லிஸ்ட்டு போடுங்க, சேர்ந்து சுற்றி பார்க்கலாம் ஓகேவான்னு சொன்னதும் ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருது அவங்களுக்குமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியும் வந்து இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.